ஓகே. என்னென்றால் 2024 இந்த வருஷம் 11ஆம் மாதம் எக்ஸாம் எழுதுகின்ற மாணவர்களுக்கு நான் சொல்ல போற ஒவ்வொரு விடயமும் மிகவும் பெறுமதியானதாக இருக்கும். ஏனென்றால் நிறைய பிள்ளைகள் ஒரு விஷயம் என்ன எப்படி என்று சொன்னால் இந்த குழம்புப்பட்டிருக்கிறீங்க. எப்படி வினாக்களுக்கு விடை எழுதுறது என்ற தொடர்பான குழப்பம் இருக்குது. எக்ஸாம் பேப்பர்களுக்கு எப்படியான வினாக்கள் வரும் என்ற ஒரு உங்களுக்குள்ள கேள்வி இருக்கும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் இன்னும் சிலபஸ் முடிக்க இல்லையே, எப்படி நான் எக்ஸாம் எழுதுவேன், இப்படியான பிரச்சனைகளும் இந்த மாணவர்கள் மத்தியில இருக்குது. ஏனென்றால் நான் இப்ப பேப்பர் கிளாஸ் செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப 2024ஆம் ஆண்டு பேட்ச் பிள்ளைகளுக்கு. சோ இப்ப கொஞ்சம் லேட்டாய் ஜாயின் பண்ற பிள்ளைகள் சொல்ற ஒரு விஷயம் இதுதான். சார் எங்களுக்கு இடவிளக்கப்படங்கள் தெரியாது சார், எப்படி எழுதணும்ன்ற மெதட் தெரியாது, எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ற மெதட் தெரியாது சார், எப்படி விபரிச்சு எழுத வேணும் என்ற மெதட் எங்களுக்கு தெரியாது சார். இந்த முறை குறுக்குவெட்டு முகம்ன்றது ஒரு கட்டாயமான வினா பகுதியா இருக்குது. குறுக்குவெட்டு முகம் வரைங்க என்று சொல்லி ஒரு இடவிளக்கப்படங்களை கொடுத்தோம், எங்களுக்கு தெரியாது சார். இப்படி நிறைய பிள்ளைகள் ஒரு சந்தேகத்தின் பேர்ல வந்து இருக்குதுங்க. இப்ப நான் என்னட்ட வார கிளாஸ் பிள்ளைகளே எக்கச்சக்கமான பேர் இப்படியான பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இப்படி இருக்கிற உங்களுக்கு இந்த புவியியல் பாடங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி வினாக்கள் அமைய போகுது என்றது தொடர்பாகவும் எங்களுடைய சகோதர மாணவர்கள், குறிப்பாக சிங்கள மாணவர்கள் அல்லது அதாவது ஆங்கிலத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் எப்படியான வினா பகுதியை எதிர்பார்த்து எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாங்க என்றதன் அடிப்படையிலையும் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களுக்கு எப்படி வினாப்பத்திரங்கள் அமைய போகுது என்றதுக்குரிய ஒரு மெதட்டையும், இதுக்கு முதல் எப்படி வினாப்பத்திரங்கள்ல வினாக்கள் கேட்கப்படுகின்றது என்கின்றதுக்குரிய விளக்கத்தினையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். குறிப்பாக இதுல மற்ற ஆட்களும் ஜாயின் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா மிகவும் முக்கியமான விஷயங்களை தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். சோ மிக இலகுவானது, அதாவது வந்து இலகுவானதும் அதே நேரத்தில் உங்களுக்கு இலவசமானதாகவும் இருக்கும். இது யானு சாரனுடைய ஒரு ஆலோசனையின் பேர்ல வந்து அவருடைய கருத்துகளுக்கு இணங்க உங்களுக்கு இது மிக இலவசமான முறைகள்ல வந்து உங்களுக்கு கிடைக்குது. நான் சொல்ற ஒவ்வொரு விடயத்தினையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. உங்க எல்லார்ட்டையும் வந்து பாஸ் பேப்பர் இருக்கும். சோ பாஸ் பேப்பர் இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அதையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஏனென்றா நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பாஸ் பேப்பரோட ஒப்பிட்டு பாருங்க. குறிப்பாக எங்களுடைய புது சிலபஸை பொறுத்த வரைக்கும் 2019, 20, 22 பிள்ளைகள் நியூட் பண்ணாதாக்க நியூட் பண்ணுங்களா, நியூட் பண்ணாதாக்க நியூட் பண்ணுங்க பிள்ளைகள். நான் சொல்ற விஷயத்த கேளுங்க. நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன். நீங்க அப்ப என்னோட கதைச்சா சரி. மற்றபடி நீங்க நியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்ற விஷயத்த கொண்டையும் கேளுங்க. மிக முக்கியமான விஷயங்கள் தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். சோ ஃப்ரீயா வருகுது உங்களுக்கு. சோ இதை மிஸ்யூஸ் பண்ணிடாதுங்க. வடிவா முழுமையாக வடிவா கேட்டீங்கன்னா நல்ல ஒரு பிரயோசனம் உங்களுக்கு கிடைக்கும். இதே போலதான் 2023 செய்தனா வேணுமெண்டா என்னுடைய யூடியூப் சேனல் அடிச்சு பாத்தீங்கன்னா போன வருடம் இதே போல உங்களுக்கு கதைச்சாது போல 2023ஆம் ஆண்டு பேச்சுக்கும் செய்திருந்தேன். என்னுடைய யூடியூப் சேனல்ல கிடக்குது, போய் அதையும் போய் பாருங்க. நான் சொன்ன விஷயங்கள் போன தரம் எக்ஸாம் பேப்பர்கள்ல வந்திருக்குதான்றதை போய் ஒப்பிட்டு பாருங்க. என்னுடைய யூடியூப் சேனல் கல்வியகம் என்று சொல்லி அடிச்சிங்கனால் வரும், அதுல போட்டிருக்கிறேன். ஏன் ஜனுசர் குரூப்லயே போட்டிருக்கிறேன். நான் செய்த செமினார்கள் ஜனுசர் யூடியூப்லயும் போட்டிருக்கிறார், போய் அதையும் ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. என்னுடைய யூடியூப் சேனல்லையும் நான் போட்டிருக்கிறேன். சோ இந்த முறை நான் போன முறை உங்களுக்கு செய்தது, இந்த முறையும் அதே போல இப்ப உங்களுக்கு நான் செய்கிறேன். சோ மிஸ்யூஸ் பண்ணாம வடிவா முழுமையாக தெளிவாக வடிவா விளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. எதுவும் சந்தேகம் இருந்தால் நான் உங்களோட கதைப்பேன், அப்போது நீங்க அந்த சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுங்க. சரி, இப்படியான விஷயங்கள் மாணவர்கள் மத்தியில இருக்குது. மிக முக்கியமாக நீங்க மிஸ்யூஸ் பண்ற ஒரு விஷயம், அதாவது மிஸ்யூஸ் பண்றல மிஸ் பண்ற ஒரு விஷயம் எதென்றால் இந்த எம்சிக்யூ. இந்த எம்சிக்யூ நிறைய பிள்ளைகளுக்கு முதலாவது செய்ய தெரியாது. நீங்க செய்யற முக்கியமான பிழைகளை சொல்றேன். ஏன்னா ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யற மிக முக்கியமான பிழைகளை நான் இங்க போய் சுட்டிக்காட்ட வேண்டும். ஏனென்றால் நிறைய பிள்ளைகள் அப்படியெல்லாம் நிறைய பிள்ளைகள் விட்டு இருக்கிறாங்க ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக எனக்கு மற்ற பேப்பர்களை பத்தி தெரியாது, புவியியல் பாடங்கள்ல பிள்ளைகள் என்னன்னு சொல்றது, கடைசி ஒரு 3 மாதம் படிச்சு வீத்திர சித்திகள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்டா என்னட்ட படிச்சு பயோமேட்ஸ் மாறி வந்து வீத்திர சித்திகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. என்னட்ட இல்ல, மாறி போய் படிச்சதா பயோமேட்ஸ் படிச்சு கடைசி டைம்ல மாறி அட்மிஷன் போட்டு திருப்பி ஜியோகிராஃபி ஒரு பாடமா படிச்சு வீத்திர சித்திகள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஒரு 3 மாதம் 4 மாத காலங்கள்ல பாடங்கள் மாறி ஏத்திர சித்தி வீத்திர சித்தி ஒரு பிள்ளை எடுக்குதென்றால் ஏன் மற்ற மாணவர்களால் எடுக்க முடியாதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னால், உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பயம். புவியியல் பாடங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சிம்பிளா 40 எம்சிக்யூ உங்களுக்கு வரும். அதுல வடிவா 30 எம்சிக்யூ சிம்பிளா எடுக்கலாம். வடிவா கெஸிங் பண்ணி இந்த விஷயங்களை வடிவா படிச்சு போய் அப்படியே 40க்கு 30 அப்படியே சொல்லிட்டா எடுக்கலாம். இடவிளக்கப்படங்கள்ல
அப்படி எடுக்கலாம். 20க்கு குறைஞ்சது ஒரு 18 புள்ளிகளுக்கு மேல எடுக்கலாம். விளங்குதா? 20க்கு 18 புள்ளிகளுக்கு மேல சிம்பிளான வகையில் எடுக்கலாம். கண்டுபிடிப்பும் விவரிப்பும் தான் இருக்க போகுது. அது விவரிக்கு விளக்குறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி முதல்ல சொல்லியிருக்கிறேன் ஒரு பேப்பர் கிளாஸ்ல. அந்த மெத்தட்டின் அடிப்படையில் விளக்குனீங்கனாலே சிம்பிளான வகையில் உங்களுக்கு இடவிலக்கப்படங்களுக்குரிய புள்ளியும் வரும். உலகப்படம். உலகப்படத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன் 10க்கு 10 எடுக்கலாமாண்டு. நான் சொல்லுவேன் 10க்கு 5 புள்ளி எடுக்கலாம். ஷுவர் பண்ணி 10க்கு 5 எடுக்கலாம். 5ன்றது கடவுள்ற சித்தம். அது உங்களுக்கு தெரிஞ்சது வந்தா லக்கு, தெரியலாட்டி வரலாட்டி ஒன்றும் செய்யலாது. அதுக்கு பாய் பாய் காட்ட வேண்டியதான். ஆனால் 10க்கு 5 ஷுவர் பண்ணி எடுக்கலாம். அதுல வடிவா 10க்கு 5 ஷுவர் பண்ணி அந்த உலகப்படங்கள்ல நாங்க வடிவா படிச்சு போய் ஒரு 5 இதை வடிவா படிச்சு போய் அப்படியே செய்து அப்படியே புள்ளிகள் எடுத்துக்கொண்டு வரலாம். என்னென்ன பெருமண்டும் வடிவா கெஸிங் பண்ணலாம் உலகப்படங்களை பொறுத்த வரைக்கும். சரியா? அப்படி அந்த உலகப்படங்களுக்குரிய ஒரு ஒரு எப்படி வினாக்கள் வருதுன்றதுக்குரிய ஒரு வீடியோவும் என்னுடைய யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். அதையும் போய் ஃப்ரீயான வகையில ஒரு டைம் ஒன்று ஒதுக்கி அதை வடிவா கிளியரான வகையில பாருங்க. அதுக்கு நான் போட்டிருக்கிறேன். அடுத்தது மிக முக்கியமானது செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட் பிள்ளை முழு பிள்ளையிலும் எழுதும். நீங்க நினைக்க கூடாது விழுந்து 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 இந்த பிள்ளைகள் ஓடி ஓடி எதுக்கு படிக்க முடியாது. செகண்ட் பார்ட்டுக்கு தான் படிக்கும். பௌதிய புவியியல், மானுட புவியியல். கொப்பியை பார்த்தா நல்ல கட்டுக்கணக்கில் இருக்கும் நோட்ஸ். எல்லாரும் எழுதுங்கள் பிள்ளைகள். நான் நிறைய செமினார்களுக்கு போயிருக்கேன். முழு பிள்ளைகளும் கேட்டால் அப்படி சொல்லுங்கள். ஆனால் இந்த மிஸ் பண்ணி கொண்டு வர விஷயம் எதென்றால் எம்சிக்யூவும் இடவிலக்கப்படம் உலகப்படம் தான். குறிப்பாக செய்முறை புவியியல். அதுலயும் ஜிஎஸ்டிபிஎஸ் ஆர்எஸ் எல்லாம் செய்யுங்கள், தரவு தகவல் செய்யுங்கள். குறிப்பாக இந்த மார்க்ஸ்கள் இழக்கிற பகுதி எதுன்னு கேட்டால் இந்த எம்சிக்யூவாகத்தான் இருக்கும். உங்களுக்கும் தெரியும், உங்களுடைய எக்ஸாம் பேப்பர்கள், டேர்ம் எக்ஸாம் பேப்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எம்சிக்யூல தான் விட்டுட்டு வருவீங்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு நான் செய்திருக்கிறேன் நினைக்கிறேன். நான் வீடியோ வீடியோ ரெக்கார்டிங் பண்ண இல்லாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால எனக்கு இந்த வீடியோ ரெக்கார்டிங் பண்ண இல்லாது. நிறைய பேருக்கு நான் இதே போல இன்னொரு முறையும் செய்திருந்தேன் நான். இதுல இப்ப புதுசா சில பேர் ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. அவங்களுக்கு இது பிரயோசனமாக இருக்க வேணும்ன்றதன் அடிப்படையில செகண்ட் பார்ட்டுக்கும் எம்சிக்யூவுக்கும் என்ன வினாப்பகுதி இந்த முறை உங்களுக்கு எதிர்பார்க்கிறாங்க என்றதன் அடிப்படையில தான் நான் உங்களோட இப்ப பேச போறேன். சரி, உங்கள்ட்ட எல்லாத்தையும் பாஸ் பேப்பர் இருக்கும். பாஸ் பேப்பர்களை எல்லாரும் தட்டி எடுத்து வச்சு கொள்ளுங்க. பாஸ் பேப்பர் இருந்தால் நீங்க படிக்கிற டேபிள்ல பாஸ் பேப்பர் கட்டாயம் இருந்திருக்கும். நீங்க இருக்கும் உங்கள்ட்ட. ஏன்னா நீங்க எழுத போற எல்லாத்தையும் பாஸ் பேப்பர் கட்டாயம் இருக்க வேணும். இருக்கும் என்ற நம்பிக்கையில் நீங்க எல்லாரும் பாஸ் பேப்பர் எடுத்து வச்சு கொள்ளுங்க. 19, 20, 21, 22, 23 இந்த 5 வருட பாஸ் பேப்பர்கள் உங்களோட கையில இருந்தால் என்னன்னு சொல்றது, ஒரு திருப்திகரமான ஒரு விஷயங்களை உங்களால விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி பிரச்சனை இல்லை. நான் சொன்னதுக்கு பிறகு வீடியோவை பார்த்து நீங்க பிறகு விளங்கி வச்சு கொள்ளுங்க. சரி, இப்ப நான் சொல்ற விஷயத்த படிவா நோட் பண்ணுங்க. ஒரு கொப்பி ஒன்று எடுத்து நோட் பண்ணாலும் சரி, அல்லது நீங்க மைண்ட்ல நோட் பண்ணி வச்சாலும் சரி, அது உங்களை பொறுத்தது. வடிவா 40 எம்சிக்யூக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லிட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு வாரம். ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு 40 எம்சிக்யூ உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் வரும். அதுல 10 எம்சிக்யூ வந்து செய்முறை புவியியலுக்குரியதாகவும், 15 எம்சிக்யூ பௌதிக புவியியலுக்குரியதாகவும், இறுதியாக இருக்கிற 15 எம்சிக்யூ வந்து மானுட புவியியலுக்குரியதாகவும் வந்து இருக்கும். இது உங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்கும். சரி, இந்த செய்முறை புவியியல்ல இருக்கின்ற 10க்கு எத்தனை புள்ளிகள் எடுக்கிறோம்ன்றதுல கட்டித்தனம் இருக்குது. ஆனா 10க்கு 10 சிம்பிளா எடுக்கலாம். 10க்கு 10 சிம்பிளா வடிவா தூக்கி எடுக்கலாம். அதுக்குரிய மெத்தட் தான் இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். அதே போல பௌதிக புவியியல், மானுட புவியியல் இருக்கிற 15 வினாக்கள். இந்த 15 வினாக்கள்லையும் குறிப்பாக எனக்கு சார் நிறைய இதெல்லாம் படிக்க இல்லை சார், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. பிரச்சனை இல்லை. இந்த 15 இருக்கிற இந்த 30 வினாக்கள்லையும் குறிப்பாக உங்களால 25 புள்ளிகளுக்கு மேல் அல்லது 20 புள்ளிகளுக்கு மேல் சிம்பிளா பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த போறேன். அது இப்படி என்ன மாதிரி படிக்கிறதுன்றதுக்குரிய மெதட் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் நான் அதுகும் 2022ஆம் ஆண்டுக்குரியதும் 2023ஆம் ஆண்டுக்குரியதையும் கடந்த கால எம்சிக்கு எப்படி கேட்கப்பட்டிருக்குது என்றதுக்குரியதையும் நான் என்னுடைய யூடியூப் சேனல்ல கல்வியகம் என்ற யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறேன். போய் செக் பண்ணி பாருங்க. அதையும் ஜியோகிராஃபி என்ற பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கிறேன். நான் எல்லா விஷயங்களையும் போடுறையில முக்கியமான விஷயங்கள் இருந்தா மட்டும் போடுறேன். நோட்ஸ்கள் எல்லாம் பெரும்பாலும் நான் போடுறது குறைவு. ஏன்னா உங்கள்கிட்ட நோட்ஸ்கள் எல்லாம் இருக்குன்றதுனால நான் யூடியூப் சேனல் எல்லாம் நோட்ஸ்கள் போடுறையில பிள்ளைகளுக்கு தெளிவு வர வேணும் என்றதன் அடிப்படையில சில விஷயங்கள் நான் அதுல போட்டிருக்கிறேன். போய் செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப இந்த செய்முறை புவியியலை ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்துக்கொண்டு பௌதிக புவியியலுக்கு மானுட புவியியலுக்கு போறோம். இந்த செய்முறை புவியியல்ல 10 எம்சிக்கு வரும் இல்லையா? அதுல கதாநாயகன் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1க்கு 50,000 வடிவ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 1க்கு 50,000 தான் செய்முறை புவியியலை பொறுத்த வரைக்கும் ஒரு கதாநாயகனாக அதிகளவான வினாப்பகுதிகளை தாங்கி கொண்டு வரும்.
எது 150,000 வடிவா படிச்சிருப்பீங்க இல்லையா? உங்களுடைய இது ஸ்கூலுகள் கிளாஸ்கள் எல்லாம் வடிவா 150,000 நிறைய வகைகள்ல பிரிச்சு 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 எல்லாம் வடிவா படிச்சிருப்பீங்க. 150,000 இவர்தான் செய்முறை புவியியலை பொறுத்த வரைக்கும் கதாநாயகன். ஒவ்வொரு வருடமும் போயிட்டு தட்டி பார்த்தீங்கன்றால் 3 எம்சிக்கு வந்திருக்கும். போய் தட்டி பாருங்க. 150,000 3 எம்சிக்கு வரும். 2019, 2020, 2021, 2022, 2023 இந்த 5 வருடங்களையும் தட்டி பார்த்தீங்கன்றால் 150,000 வந்து 3 எம்சிக்கு அல்லது 2 எம்சிக்கு கட்டாயம் வரும். 150,000 இல்லாமல் பேப்பர்கள் எதுவும் அமைய பெற்று இருக்காது என்றத நீங்க நல்ல வடிவாக தெளிவாக விளங்கி வச்சிருக்க வேணும். சரி, 150,000 எனக்கு தெரியாது சார், நான் படிச்சதில்லை சார், எனக்கு இதை பத்தி நோட்ஸ்கள் இல்லை சார், எப்படி படிக்க வேணும் சார் என்று சொல்லி சொன்னால் இப்ப அதுக்கு காலம் இல்லை. ஆனால் இலகுவான முறையில படிக்கலாம். அதுக்குரிய நோட்ஸ்கள் எல்லாம் ஜானுசார் எக்கச்சக்கமான நோட்ஸ்கள் வச்சிருக்கிறார். நீங்க ஜானுசார்கிட்ட கேட்டீங்கன்னாலே அவரே உங்களுக்கு எக்கச்சக்கமான நோட்ஸ்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஆண்டை மட்டும் வச்சு இந்த 150,000 எத்தனை வினா பகுதி வந்திருக்குன்னு பார்ப்போம். உங்கள்ட்ட எல்லாத்தையும் பாஸ் பேப்பர் இருக்கும், எடுத்து பாருங்க. 1 அல்லது 2 கட்டாயம் வரும். இப்ப பாருங்க, இந்த 2019 ஆண்டு வந்ததை மட்டும் நான் எடுக்கிறேன். 2019 ஆண்டு காலப்பகுதியில மட்டும் வந்ததை எடுக்கிறேன். பாருங்க, இதுல இருக்கிறதுல முதலாவது இந்த இருக்கிற வினாவை பாருங்க. இது 150,000 வினா. சோ நான் விடைகளை சொல்ல வரையில என்னென்ன வினா வந்திருக்குன்றதை மட்டும் நான் இங்க உங்களோட கதைக்க போறேன். இதுல முதலாவது பாருங்க, இந்த இருக்கு 2வதுல இருக்கிற வினா பகுதி 150,000 உள்ளடக்கிய ஒரு வினா பகுதி. இந்த 150,000 சில மெதட் இருக்குது, எப்படி எப்படி வர வேணும்ன்றது. சரியா? இது வந்து ஒரு வினா பகுதி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கிறது இடவிளக்கப்படம் ஒன்று. அதாவது 150,000 உங்களுக்கு தெரியணும், இடவிளக்கப்படத்தினுடைய அடுத்த பரிணாமம் தான் 150,000. நீங்க இடவிளக்கப்படங்கள் ஒரு பிள்ளைக்கு நல்ல வடிவா கிளியராக இருந்தால் 150,000 வினா பகுதி ஒரு பிள்ளைக்கு நல்ல வடிவா கிளியரா விளங்கும். சரியா? ஓகே. இது 2019 ஆண்டு. அதே போல 2020 எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 2020 ஆண்டை எடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுலயும் வினா பகுதி வந்திருக்கும். பாருங்க, இதுல பாருங்க, இந்த இருக்குது 150,000 இடவிளக்கப்படங்கள் தேசிய நெய்யறி வலைப்பின்னர். 150,000 5 மில்லிமீட்டர்ல இருக்கிற வினா பகுதி. வினா பகுதி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இருக்குது 8வது வினா. பின்வரும் தெரிவுகள் உள்ளது இலங்கையின் 150,000 இடவிளக்கப்படத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள புறநிலை தரவுகள். இது இல்லையா? இப்படி பாருங்க, இதுல குறிப்பாக பாருங்க 3 வினா வந்திருக்கு. 2020 ஆண்டு காலப்பகுதியில 3 வினா வந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பாஸ் பேப்பர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா 3 வினாக்கள் வந்திருக்கும். நீங்க யோசிக்க கூடாது, இந்த 150,000 இடவிளக்கப்படங்களும் வேறு வேறு அல்ல, ஆனா பிரிவு வேறு. படம் பண்றதுக்குள்ள நீங்க இடவிளக்கப்படங்களை ஒரு குட்டி பிரிவா படிச்சிருப்பீங்க. ஆனால் அதனுடைய மிகப்பெரிய பிரிவு 150,000 தான். அது மிகப்பெரிய ஒரு பரந்த பிரிவாக பிரிஞ்சு கொண்டு வரும். உங்களுடைய தரம் 12ஆம் ஆண்டு விஷயங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது 100% உங்களுக்கு கிளியர் ஆகும். அதே போல ஒவ்வொரு ஆண்டுகளையும் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் விளங்கும். சோ நான் இப்படி ஒவ்வொரு ஆண்டுகளாக எனக்கு எடுத்து காட்டி விளக்கியலாது என்றதன் அடிப்படையில் இப்ப உங்களுக்கு நான் சும்மா நோம்பலா அதுல காட்டி இருக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு அதை ஒரே கண் பார்வையின் அடிப்படையில வந்து இப்ப நான் உங்களுக்கு இந்த இதுல தந்திருக்கிறேன். சோ அதை வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. ஒரே பார்வையில உங்களுக்கு நான் இதுல தந்திருக்கிறேன். சோ நீங்க அதை தேடி தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு ஆண்டுகள்லையும் உங்களால பார்த்து கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். இதுல 2019 ஆண்டு முதலாவது படம். இந்த படத்தில் இருந்தும் பிள்ளைகள் தொடர்ச்சியான வினாப்பகுதி வந்து கொண்டுதான் இருக்குது. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. பாருங்க, 2019, 2020, 21, 22, 23 தொடர்ச்சியான வகையில வினா வரும். இந்த படம் தொடர்பாக ஒரு வினா வரும் அல்லது 2 வினா வரும். சரி, ஒரு வினா வந்து போடுவோமே நம்ம இதுல ஒரு வினா வரும் என்று எடுத்துக்கொள்ளுங்களேன். 2 வினா வந்த லக்கு. 2022 ஆண்டு காலப்பகுதி எடுத்து பாத்தீங்கன்னா 2 வினா வந்திருந்தது படம் பண்றதுல. ஆனால் 2023 ஆண்டுல ஒரு வினா தான் வந்திருந்தது. சம்டைம் உங்களுக்கு 2 வினாக்கள் வரலாம் அல்லது ஒரு வினாக்கள் வரலாம். ஒரு வினாக்கள் வந்தால் நாங்க அதுக்கேற்ற மாதிரி செய்யறது. 2 வினாக்கள் வந்தா எங்களுக்கு லக்கு, படங்கள்ல வரும் என்றால் சிம்பிளான பகுதி இல்லையா? ஓகே. அப்ப இப்ப நாங்க படம் பண்றது கட்டாயமாக நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படமண்டா பாருங்க, நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்களான்றத வடிவா பாருங்க. படமண்டா என்ன,
படம் என்றா என்ன, படத்தினுடைய பிரதான வகைப்பாடு என்ன, கருப்பொருள் படம் என்றா என்ன, இடவிளக்க படம் என்றா என்ன, கருப்பொருள் படங்களுக்கு உதாரணம் தெரிய வேணும், கருப்பொருள் படங்களுடைய வகைகள், கருப்பொருள் படங்களுக்கு உள்ளடக்கி இருக்கின்ற அம்சங்களின் அடிப்படையில் அதனுடைய வகைகள், கருப்பொருள் படங்களுடைய நன்மை, கருப்பொருள் படங்களுடைய தீமை, கருப்பொருள் படத்துக்கும் இடவிளக்க படங்களுக்கும் இடையிலான ஒப்பீடு, இவ்வளவும் நீங்க இந்த கருப்பொருள் படங்கள் சார்ந்து தெரிஞ்சிருக்க வேணும். அதே போல இடவிளக்க படமும், இடவிளக்க படம் என்றா என்ன, இடவிளக்க படத்துக்கு உதாரணம், அதுல இருக்கிற பகுதிகள், ஒன்றுக்கு நடுத்தர அளவு திட்டமாக இருக்கிற ஒன்றுக்கு 50,000, அதனேல கூடுன அளவு திட்டம், குறைந்த அளவு திட்டம் என்றதன் அடிப்படையில நீங்க சில அளவு திட்டங்களை கிட்டத்தட்ட ஒரு 8 அளவு திட்டங்களை நீங்க வடிவா கிளியரான வகையில படிச்சுக் கொள்ள வேணும் இந்த இடவிளக்க படங்கள் என்றதன் அடிப்படையில. சரி, அப்ப இடவிளக்க படங்கள் சார்ந்து உங்களுக்கு தெரியும். இடவிளக்க படம் என்றா என்ன, இடவிளக்க படத்துக்கு உதாரணம், இடவிளக்க படத்தினுடைய முக்கியத்துவம், இடவிளக்க படத்தினுடைய நன்மை, இடவிளக்க படத்தினுடைய தீமைகள் என்றதன் அடிப்படையிலையும் உங்களுக்கு என்ன இருக்க வேணும், அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சரியான வகையில நீங்க படிச்சிருக்க வேணும், படிச்சு முடிச்சிருக்கையும் வேணும். ஏனென்றால் அப்படித்தான் உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள்ல தொடர்ச்சியான வகையில வினாப்பகுதிகள் வார தன்மைகளையும் நாங்க இங்க என்ன செய்யலாம், அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். இப்ப நான் அந்த படம்ன்றதை மட்டும் உங்களுக்கு இப்ப இந்த டியூட்ல இருந்ததை காட்டி விடுறேன். சரி, இப்ப படங்கள்ன்றதுல உங்களுக்கு கட்டாயம் இணைஞ்சிருக்க வேணும், சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கத்தான் வேணும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. கட்டாயம் ஒரு வினா பகுதிக்கு வரும், சிம்பிளான வகையில ஒரு வினாவும் உங்களால அதுல இருந்து செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப இதுல படங்கள், இதுல உங்களுக்கு தெரியும் செய்முறை புவியியல் ஒரு அறிமுகம். இதுல அறிமுகத்திலிருந்து பெரும்பாலும் புள்ளிகளுக்கு வாரது குறைவு. சோ படம் படம் படம்ன்றது அத்தியாயம் 2ஆக இருக்குது இல்லையா, அத்தியாயம் 2ஆன ஒரு அத்தியாயம் தான் வந்து இந்த படம்ன்றது உண்டும். இதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் படம் என்றா என்ன, படத்தினுடைய வகைப்பாடுகள், கருப்பொருள் படம், கருப்பொருள் படத்தினுடைய வகை, கருப்பொருள் படத்தினுடைய அதனுடைய உள்ளடக்கத்தின் அடிப்படையில வகை, இப்படிலாம் வினாக்கள் வரும். பௌதிக அம்சங்களினை மட்டும் காட்டும் கருப்பொருள் படங்கள் இது, நிர்வாக கருப்பொருள் படங்களை பின்பற்றப்பட்டுள்ளது, அப்படியான வினாக்கள் எல்லாம் கேட்கப்படலாம். அடுத்தது கருப்பொருள் படங்களுடைய அமைப்பதற்கான நுட்ப முறை, நிழல் படம், புள்ளிப்படம், சமைரக்கோட்டு படம், இதுகள். அடுத்தது கருப்பொருள் படத்தினுடைய நன்மை, கருப்பொருள் படத்தினுடைய தீமை, இப்படியான வினா பகுதிகள் சார்ந்தும் நீங்க என்ன செஞ்சிருக்க வேணும் என்று சொன்னால் படிச்சு முடிச்சிருக்க வேணும், கட்டாயமாக படிச்சு முடிச்சிருக்க வேணும். இப்ப பாருங்க, ஒவ்வொரு ஆண்டுகளாகவும் இருக்கிற விஷயங்களை பார்ப்போம். 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில 2 இடவிளக்க படங்கள் சார்ந்த வினா பகுதி வந்திருந்தது. அதுல சமயரக்கோடுகள் தொடர்பான வினாக்களும் பௌதிக அம்சங்கள் தொடர்பான வினாக்களும். 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில கருப்பொருள் படங்களினுடைய புள்ளிப்படங்கள் தொடர்பான வினாக்கள் கேட்கப்பட்டிருந்தது. 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில கருப்பொருள் படத்துக்கு உதாரணம் என்ற வகையில ஒரு வினா பகுதி வந்திருந்தது. 2022 இடவிளக்க படங்களுக்கு வரைவிலக்கணம் என்னன்னு சொல்லி கேட்டு படத்தினுடைய பிரதான வகைகள், அந்த 2 வகை, கருப்பொருள் படம், இடவிளக்க படம், அந்த படத்தினுடைய பிரதான வகைகள் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தவங்க. 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில இடவிளக்க படங்கள் சார்ந்த ஒரு வினா பகுதி வந்திருந்த தன்மைகளை நாங்க காணலாம். 2024 இந்த முறை பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய பகுதிகளாக பெரும்பாலும் கருப்பொருள் படங்கள் வந்து அமைய பெற்றிருக்கிற தன்மைகள் மிக கூடுதலாக இருக்குது. பெரும்பாலும் அது கருப்பொருள் படங்களுடைய வரைவிலக்கணங்களாக இருக்கலாம். எப்படி கேட்பாங்க என்றால், யாதாயினும் ஒரு கருவினை அல்லது யாதாயினும் ஒரு அம்சத்தினை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படும் புவியியல் நுட்ப முறைகள் பின்வருவனவற்றுள் எது, அப்படியான வினா பகுதிகள் உங்கள்கிட்ட என்ன செய்யலாம், கருப்பொருள் படங்களுடைய வரைவிலக்கணங்களை வச்சுக்கொண்டு கேட்கலாம். அல்லது படத்துக்குரிய வரைவிலக்கணங்களை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம், சில டைம்ல உங்கள்கிட்ட வினா பகுதிகளை வந்து கேட்கலாம். இன்னும் கருப்பொருள் படங்களுக்குரிய உதாரணங்களை வச்சுக்கொண்டு கேட்கலாம். பின்வருவனவற்றுள் கருப்பொருள் படங்களுக்கு உதாரணங்களாக காணப்படுவது, அப்படியும் ஒரு வினா பகுதி உங்கள்கிட்ட என்ன செய்யலாம், வினா பகுதிகளாக கேட்கப்படலாம். இன்னும் கருப்பொருள் படங்களினுடைய நுட்ப முறைகள் சார்ந்த வினா பகுதி இன்னும் வரையில. இந்த அதாவது வந்து நிழல் படம், புள்ளிப்படம், அடுத்தது சமையரக்கோட்டு படங்கள். இந்த சமையர பாருங்க, இங்க சமையரக்கோடுகளையும் புள்ளிப்படங்களையும் வச்சு கேட்டுட்டாங்க. பெரும்பாலும் நிழல் படங்கள் சார்ந்த வினா பகுதிகள் இன்னும் எம்சிக்யூல வந்து கேட்கப்படையில, நுட்ப முறைகளை பொறுத்த வரைக்கும். சோ அது சார்ந்து என்ன செய்யலாம், உங்கள்கிட்ட வினா பகுதிகள் வந்து கேட்கப்படலாம். அடுத்தது இடவிளக்க படங்களினுடைய பண்பாட்டு அம்சங்கள் இன்னும் கேட்கப்படையில. பாருங்க, இங்க பௌதிக அம்சங்கள் கேட்டவங்க, ஆனா இன்னும் பண்பாட்டு அம்சங்கள் சார்ந்த வினா பகுதி இன்னும் வரையில. சம்டைம் உங்களுக்கு இடவிளக்க படங்களினுடைய பண்பாட்டு அம்சங்கள் பின்வருவனவற்றுள் எது என்று சொல்லி உங்கள்கிட்ட என்ன செய்யலாம், வினாக்களாக கேட்கப்படக்கூடிய தன்மைகள் மிக அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நான் இந்த முறை உங்களுக்கு எம்சிக்குன்றதன் அடிப்படையில் எதிர்பார்ப்பேன், இந்த இடவிளக்க படங்களினுடைய பண்பாட்டு அம்சங்கள் கேட்டு வரலாம். அடுத்தது கருப்பொருள் படங்களினுடைய நுட்ப முறைகள் சார்ந்த ஒரு வினா பகுதி உங்கள்கிட்ட பெரும்பாலும் கேட்டு வரக்கூடிய தன்மைகள் மிக அதிகமாக இருக்குது. சிங்கள பிள்ளைகளுடைய மாடல் பேப்பர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இப்படியான வினா பகுதிகள் அவங்க முன்னுரிமைப்படுத்தி போடுற தன்மைகளை நாங்க கண்டுகொள்ளக்கூடியதாக வந்து இருக்குது. அப்ப நாங்க எங்களுடைய ஃபைனல் எக்ஸாமை டார்கெட் பண்ணி தான் படிக்க வேணும். சும்மா கலாய் விலாய் எல்லாம் படிச்சு கொண்டு போனோம் என்றால் ஒரு பிரியோசனம் கூட இல்லை. விளங்குதா? அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், இப்படித்தான் வினா வருது என்றால் இப்படித்தான் படிச்சு கொண்டு போக வேணும். கஷ்டப்பட்டு தேடி அப்படி இப்படி எல்லாம் போட்டு படிச்சீங்கன்னா கடைசி மட்டும் புவியியல்ன்றது உங்களுக்கு ஒரு கஷ்டமான பகுதியாக தான் இருக்கும்.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 150,000 மிக முக்கியமான ஒரு பகுதியும் அடிக்கடி 3 அல்லது 4 வினா பகுதிகள் தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு கொண்டு வர தன்மைகளையும் நாங்க இங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். 2019ஆம் ஆண்டு கால பகுதியினுடைய 150,000 படத்தினுடைய நீளம் அகலம் சார்ந்த ஒரு வினா பகுதி வந்திருந்தது. 2020ஆம் ஆண்டு கால பகுதியில பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 விடயங்கள் கேட்கப்பட்டிருந்தது. நெய்யரி முறைமை, நீளத்துல கணிக்கிறது, குறியீட்டு அடையாளம் காண்றது, வெளியமைந்த விடயங்கள். அடுத்தது 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில படத்தாள்கள், அதாவது இணைந்து வரையப்பட்ட படத்தாள்கள், இடவிளக்க படங்கள்ல காணப்படுகின்ற வடிகால் அம்சங்கள். இந்த 150,000 இடவிளக்க படங்கள்ல காணப்படுகின்ற வடிகால் அம்சங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தவங்க. 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குறியீடு அடையாளம் காண்றதையும் அளவு திட்டம் கணிக்கிறதையும் அடுத்தது பௌதிக பண்பாட்டு அம்சங்களையும் வச்சுக்கொண்டு கேட்டிருந்தாங்க. 2023ஆம் ஆண்டு கால பகுதியில நீளம் கணிக்கிறது. எங்களுக்கு தெரியும் 150,000த்துல 3 பகுதிகளாக பிரிச்சு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அதாவது அளவு திட்டங்களை கணிக்கிறது, நீளங்களை கணிக்கிறது, பரப்பளவு கணிக்கிறது. இதுல வந்து பாருங்க நீளங்களை கணிக்கிறது வந்து போட்டுட்டாங்க வினா பகுதியில இல்லையா? நீளங்களை கணிக்கிறது பெரும்பாலும் வினா பகுதிகளில் வந்துட்டு அடுத்தது அளவு திட்டங்களை கணிக்கிறதும் பெரும்பாலும் போட்டுட்டாங்க. இந்த முறை பெரும்பாலும் உங்களுக்கு பரப்பளவு கணிக்கிறது, அதாவது ஒரு 150,000 ஒரு வினா பகுதியை தந்துட்டு பரப்பளவு கணிக்கக்கூடிய மாதிரி இல்லையா? சதுர கிலோமீட்டர், சதுர சென்டிமீட்டர் அப்படியான வசனங்களை பயன்படுத்தி பரப்பளவு சார்ந்த வினாக்கள் இந்த முறை உங்களுக்கு வரக்கூடிய தன்மைகள் மிக அதிகமாக வந்து இருக்குது இந்த 2024ஆம் ஆண்டு MCQ பொறுத்தவரை வரையில். அப்ப பரப்பளவு. அடுத்தது குறியீடுகள், கட்டாயமாக குறியீடுகள் வரும். பாருங்க ஒன்றை விட்டு ஒரு வருடம் குறியீடுகள் சார்ந்த வினா வருது. 2020ஆம் ஆண்டு ஒரு குறியீடு விளக்கம், 2022ஆம் ஆண்டு ஒரு குறியீடு விளக்கம். இந்த முறையும் உங்களுக்கு ஒரு குறியீட்டு விளக்கங்கள் வரக்கூடிய தன்மைகள் மிக அதிகமாக இருக்கு. குறியீடுகளை நல்ல வடிவா கிளியரான வகையில படிச்சு கொள்ளுங்க. குறியீடுகள் எல்லாமே குறியீடுகள் பிரதானமாக 4 மெதத்தின் அடிப்படையில வந்து கேட்பாங்க. சோ வடிவா படிச்சிருப்பீங்க. குறியீடுகள் எல்லாம் படிக்கும்போது 4 பிரதான பிரிவுகளின் அடிப்படையில பிரிச்சு அதை வடிவா படிச்சிருப்பீங்க இல்லையா? அதே நேரத்துல பண்பாட்டு அம்சங்கள் இந்த குறியீடுகள் மிக முக்கியமானது. 8 அம்சங்களை பயன்படுத்தி 6 நிறங்களை பயன்படுத்தி அந்த குறியீடுகள் வந்து வரையப்பட்டிருக்குது. சோ குறியீடுகள் சார்ந்தும் நல்ல வடிவாக உங்களுடைய எக்ஸாமுக்கு வடிவா படிச்சுக் கொள்ளுங்க. அடுத்தது GIS-GPS-RS மிக முக்கியமான பகுதியும் 2 வினாக்கள் வரும். இந்த GIS-GPS-RSல 2 வினாக்கள் வரும். ஏனென்று தெரியாது, போன வருடம் 2023ஆம் ஆண்டு கால பகுதியில கிட்டத்தட்ட 4 MCQ பாருங்க. இதுல 4 MCQ பிள்ளைகள் கேட்டிருந்தாங்க பாருங்க. 2023ஆம் ஆண்டு கால பகுதியில 4 MCQ. அப்ப சம்டைம் இந்த முறை உங்களுக்கு 2 அல்லது 3 MCQ வரக்கூடியது, இல்லாட்டி ஒரு MCQ வரலாம். ஏனென்றால் இந்த போன தர 4 MCQ கேட்டதால பெரும்பாலும் 2024ஆம் ஆண்டு கால பகுதியில MCQ கொஞ்சம் குறைக்க வெளிக்கிடுவாங்க. ஏனென்றால் போன வருடங்கள் 4 MCQ கேட்டதால பெரும்பாலும் இந்த முறை 2 அல்லது ஒரு MCQ வரக்கூடிய தன்மைகள் இந்த GIS-GPS-RSல வந்து இருக்கிற தன்மைகளை நாங்க இங்க அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இல்லையா? ஓகே. அப்ப வடிவாக இந்த முறை பாருங்க, GIS-ன்றது கட்டாயமான ஒரு வினா பகுதியாக வரும். அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதுலயும் பெரும்பாலும் இந்த GIS-ஐ பொறுத்த வரைக்கும் செய்மதிகள் தொடர்பாக நல்ல படிவா கிட்டத்தட்ட ஒரு 16-17 விடயம் இருக்குது செய்மதிகள் சார்ந்து இல்லையா? முதலாவது செய்மதிகள் எவ்வளவு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குது, செய்மதிகளுடைய பயணிப்பு வேகம், மொத்தமாக எத்தனை செய்மதி இருக்குது, புவியியல் தகவல் முறைமைக்கு 3D வடிவில ஒரு விடயங்களை பார்க்கறதுக்கு எத்தனை செய்மதிகள், 2D வடிவில பார்க்கறதுக்கு எத்தனை செய்மதிகள், ஒரு இடத்தின் துல்லியத்தன்மையை அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற சிக்னலுக்கு எத்தனை செய்மதிகள், எத்தனை சுற்றுவட்ட பாதைகள் இருக்குது, ஒவ்வொரு சுற்றுவட்ட பாதையிலையும் எத்தனை செய்மதிகள் காணப்படுகிறது, அந்த சுற்றுவட்ட பாதையினுடைய ஆரை என்ன, இப்படி எல்லாம் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 15-16 விடயங்கள் இந்த செய்மதிகள் சார்ந்து MCQ வரக்கூடிய பகுதிகள் இருக்குது. வடிவா அதுகளையும் வடிவா கிளியரான வகையில வடிவா படிச்சு கொள்ளுங்க. நான் நினைக்கிறேன் GIS-GPS-RS தொடர்பாக தனி MCQ ஞானசருக்கு அனுப்பணும்னு தெரியாது. சோ என்னோட பேப்பர் கிளாஸ்ல செய்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபில்டர் பண்ணி என்னென்ன MCQ கடந்த காலங்களில் கேட்கப்பட்டது, இனியும் என்னென்ன MCQ கேட்கப்படலாம்ன்றதன் அடிப்படையிலையும் நான் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்தேன். சோ வடிவா நீங்களும் கிளாஸுக்கு போற நீங்க வடிவா சீராக்கள்கிட்ட கேட்டு வடிவா என்ன செய்ய வேணும், இப்படியான விடயங்களை இதை நான் உங்களுக்கு ஞானசர குரூப்ல போட்டு விடுவேன். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த விஷயங்களை மெயினா வச்சுக்கொண்டு நீங்க போற கிளாஸ் சீராக்கள்கிட்ட டவுட்டுகளை கேட்டு இதுகளை வடிவா ஃபில் பண்ணி உங்களுடைய நோட்ஸுகளாக தயார் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் இருக்கிறது 3 மாத காலங்கள் தான் இருக்குது. வடிவா படிச்சு கொள்ளுங்க. அடுத்தது தரவு தகவல் சார்ந்த முறைமை கட்டாயமான ஒரு வினா பகுதி, தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு வினா பகுதியும்.
2019 ஆய்வு அவதானமும் 2020 ஆண்டுல அளவு சார்ந்த தரவும் 2021 ஆண்டுல தொடர்ச்சியான தரவும் 2ஆம் நிலை தரவுகளும் 2022 தொடர்ச்சியற்றது பின்னக தரவுகளும் 2023 ஆண்டு காலப்பகுதியில் பண்புசார் தரவுகளும் 2024 ஆண்டு காலப்பகுதியில அளவீடும் 1ஆம் நிலை தரவுகளும் பெரும்பாலும் பெறப்பட்டிருக்கு. இந்த முறை உங்களுக்கு பெரும்பாலும் அளவீடு சார்ந்த வினாக்களும் அதே நேரத்தில் 1ஆம் நிலை தரவுகள் சார்ந்த MCQவும் இந்த முறை உங்களுக்கு வரக்கூடிய பகுதிகளாக இருக்கும். அடுத்தது இதுக்கு நான் அடுத்தது சில விஷயங்களை நான் ஷோர்ட் பண்ணையில் என்னென்றால் இந்த முறை உங்களுக்கு புள்ளிவிரவியல் சார்ந்த MCQ பெரும்பாலும் வராது, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த படவரகலையியல் தொடர்பாக படவரகலையியல் கண்டுபிடிக்கிற மெத்தட் இருக்குது. உதாரணமா இரட்டை வாருக்கு எப்படி வரும், அதே போல கோட்டு வரைபடத்துக்கு எப்படி கண்டுபிடிக்க வேணும், வட்ட வரைப்புக்கு எப்படி கண்டுபிடிக்க வேணும், அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்படி ஒவ்வொரு வரைப்புகளுக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குரிய மெத்தட் இருக்குது. சும்மா படிச்சு கொண்டு போனீங்கன்னா பிரயோசனம் இல்லை. MCQல கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்க வேணும். ஒரு வினா பகுதி வந்தால் அது எந்த வரைவுக்குரியதுன்றது உங்களுக்கு என்ன செஞ்சிருக்க வேணும், தெளிவான முறைகள்ல கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரியா? ஓகே. மிக முக்கியமானது பிள்ளைகள், நான் பேப்பர் கிளாஸ் தான் செய்து கொண்டிருக்கிறேன். இடவிளக்க படங்களும் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். இடவிளக்க படங்கள் செய்கிறது கஷ்டமான பிள்ளைகளுக்கும் கிட்டத்தட்ட நான் 3வது 4வது இடவிளக்க படங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு போறேன். பெரும்பாலும் அது ஏர்லி மார்னிங் தான் பிள்ளைகளுக்கு கொண்டு போறேன். அதே நேரத்துல பேப்பர் கிளாஸ் ஸ்பெஷலா போய் கொண்டிருக்குது. பேப்பர் கிளாஸ் பெரும்பாலும் நான் எதிர்பார்க்கேன், MCQ எதிர்பார்க்கின்றதன் அடிப்படையில தான் நான் பிள்ளைகளுக்கு போய் கொண்டிருக்கிறேன். சோ நீங்க ஜாயின் ஆக விரும்புறாக்கள் ஜாயின் பண்ணுங்க. ஒரு பேப்பர் கிளாஸ் தான் இது. நான் தியரி எதுக்குமே தர மாட்டேன். சோ தியரிக்குன்னா நீங்க வேற கிளாஸுக்கு தான் போவேன். நான் தியரி எப்பயுமே தர மாட்டேன். ஃபைனல் எக்ஸாமுக்கு வரக்கூடிய MCQகளை விளங்கப்படுத்தி அதுக்குரிய நோட்ஸுகளும், செகண்ட் பார்ட்டை முதன்மைப்படுத்தி செகண்ட் பார்ட்டுக்கு எப்படி விட எழுதுறதுக்குரிய மெதட்டின் அடிப்படையில தான் நான் பேப்பர் கிளாஸ் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி கிளாஸ்ல ஜாயின் பண்ற ஆக்களுக்கு நான் இதுல சட்டிங்ல இந்த நம்பரை போட்டு விடுறேன். வேணுமான ஆக்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. பெரும்பாலும் நிறைய பிள்ளைகள் படிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் 2 கிளாஸா உடைக்க வலிக்கிறேன் என்றால் எனக்கு கொஞ்சம் ஓவர்லோட் ஆயிட்டு பிள்ளைகள் கூடுனதால. ஸோ 2 கிளாஸா போட்டு உடைச்சு கொண்டு போறேன் என்றால் லேட்டாகி ஜாயின் பண்ண பிள்ளைகளுக்கு ஒரு விதமாகவும், எனக்கு முன்னுக்கு ஜாயின் பண்ண பிள்ளைகள் படிவா செய்வாங்க, அவங்க எனக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ண பிள்ளைகள் தான் குறுக்கு வெட்டு முகம் வரைய தெரியாம இருக்கிறாங்க. அதே நேரத்துல வந்து விபரிப்பு இடவிளக்க படங்களுக்கு விபரிப்பு வினாக்களுக்கு விடைகளுக்கு தெரியாம இருக்காங்க. அவங்களுக்கு வேற விதமா கொண்டு போறதுக்கு இருக்கிறேன். ஸோ நீங்க ஏர்லியா ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. திரும்ப சொல்றேன், நான் இப்ப இதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளியர் ஒன்று வரும். இனிமேல் படிச்சு கொண்டிருக்கிற டைம் இல்லை, இனி எல்லாம் ஸ்டாப். நீங்க இனிமேல் தியரி எழுதுறதையோ ஓடி விழுந்து போயிட்டு கிளாஸுகளுக்கு நோட்ஸ் எழுதுறதையோ ஸ்டாப் பண்ணிருங்க தயவு செய்து. இனிமேல் பேப்பர் கிளாஸ், மாடல் பேப்பர்கள் அப்படியான விஷயங்களுக்கு ஓடி படிவா படிங்க. பேப்பர் கிளாஸ் செய்தீங்கன்னா நிறைய விஷயங்களை படிச்சு நிறைய விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பேப்பருக்கு எப்படி விட எழுதுறன்றதுக்குரிய மெத்தட்டையும் நீங்க பிடிச்சு கொள்ளுவீங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு என்னன்னு சொல்ற ஒரு அட்வைஸா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது பௌதிக புவியியல். பௌதிக புவியியலை பொறுத்த வரைக்கும் புவித்தொகுதி என்றது மிக முக்கியமான ஒரு பகுதி இல்லையா? MCQலையும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிற பகுதியும் இந்த முறையும் உங்களுக்கும் வரக்கூடிய பகுதிகளாகவும் வந்து இருக்குது. பாருங்க, முதலாநிலை நில உருவங்கள் மூடிய தொகுதிகள் தொடர்பான 2019 ஆண்டு கால பகுதியில அப்படி தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வந்தவங்க 2024 ஆண்டு கால பகுதியில பெரும்பாலும் வளிக்கோளத்தில் இருக்கின்ற வாயுக்கள் தொடர்பான வினாக்கள் இந்த முறை உங்களுக்கு பெரும்பாலும் எதிர்பார்க்கிறாங்க. இந்த நிரந்தரமான வாயுக்கள், நிரந்தரமற்ற வாயுக்கள், நச்சு வாயுக்கள், அப்படியான சோடி சார்ந்து உங்களுக்கு வாயுக்கள் சார்ந்த வினா பகுதி MCQக்கு வரக்கூடிய தன்மைகள் இருக்குது. அதே நேரத்துல தொகுதிகள், இந்த மூடிய தொகுதி, தனித்த தொகுதி, திறந்த தொகுதிகளில் இருந்தும் சில டைம்ல அதனுடைய இயல்புகள் பண்புகள் கேட்டும் வரக்கூடிய தன்மைகள் மிக அதிகமாக இருக்குது. சோ அதுகளையும் சார்ந்து வடிவா பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்தது புவியினுடைய உட்கட்டமைப்பு. புவியினுடைய உட்கட்டமைப்பு தொடர்பாக வினாக்கள் வந்து கொண்டிருக்கு பாருங்க. ஒன்று விட்டு ஒரு வருடம் வந்து கொண்டிருக்குது. சோ 2019 மூடி, 2020 இந்த CL படையும் சீமா படையும் பிரிக்கின்ற இல்லை, 2022 ஓடும் கோளவத்தையும் பிரிக்கின்ற இல்லை, 2023 போன வருடம் வரல, இந்த முறை உங்களுக்கு ஷுவர் பண்ணி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. பெரும்பாலும் இந்த உட்கோளவத்தையும் வெளிக்கோளத்தையும் பிரிக்கின்ற லேமன் இல்லை, மேல்முடியையும் கீழ்முடியையும் பிரிக்கின்ற ரெப்டி இல்லை, அல்லது என்னன்னு சொல்லலாம் அந்த உட்கோள அத மூடி ஓடு கோளவகம் அதனுடைய பண்புகள் அப்படியான வினா பகுதிகளை கேட்டு உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த புவியினுடைய உட்கட்டமைப்புகள் சார்ந்தும் உங்களுக்கு MCQ வரக்கூடிய தன்மைகள் மிக அதிகமாக இருக்குது. சோ அது சார்ந்து வடிவா படிச்சு கொள்ளுங்க. அடுத்தது பாறை, மண், கனிமம். இது மூன்றும் ஒரே சோடியாளாக நீங்க படித்துக் கொள்ள வேணும். 2019 ஆண்டு உருமாறிய பாறை, அதாவது கனிமமும் மண்ணும் தொடர்ச்சியாக ஒன்றை விட்டு ஒரு வருடம் மாறி கேட்டுக்கொண்டு வருகிறது.
பாருங்க 2020 2023 ஆண்டு காலப்பகுதியிலையும் மண் தொடர்பான வினாக்கள் வந்தது. பெரும்பாலும் இந்த முறை உங்களுக்கு உருமாறிய பாறைகள் தொடர்ச்சியாக வரும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. சோ இந்த முறை உங்களுக்கு உருமாறிய பாறைகள்ல இருந்து ஒரு எம்சிக்யூவும் கனிமங்கள்ல இருந்து ஒரு எம்சிக்யூவும் வரக்கூடிய தன்மைகள் மிக அதிகமாக இருக்குது. அப்ப கனிமங்களை நல்ல வடிவா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. உதாரணமாக இப்ப சக்தி கனிமம், அதாவது பீட் அல்லது முட்டா நிலக்கரி, அதுகளை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் முத்து கொளுத்த பண்டாவை நுயரெலியாவுக்கு திரத்தினான், விஷயம் முடிஞ்சு இல்லையா? அப்ப முத்து என்றால் முத்துராஜவேலை, கொளுத்தண்டா வட கொழும்பு, முத்து கொளுத்த பண்டாவை என்றால் பண்டாரவேலை, முத்து கொளுத்த பண்டாவை நுவரெலியாவுக்கு திரத்தினான் என்றால் நுவரெலியா திரத்தினானுக்கு தியத்தலாகும் இல்லையா? அதே போல ஒவ்வொரு ஒன்றுக்கும் நீங்க ஷார்ட்கட்டா உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய வகையில அதுகளை இந்த கனிமங்களை எந்தெந்த இடங்கள்ல இருக்குன்றத வடிவா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அடுத்தது அகவிசை எந்த விதமான மாற்றமும் இல்லை, தொடர்ச்சியாக வரும். இந்த முறை உங்களுக்கும் கட்டாயமாக வரக்கூடிய பகுதிகளாகவும் இருக்குது. சரியா? வடிவா பாருங்க. 2019 ஆண்டு கால பகுதியில தகட்டசைவும் எரிமலை தலையீட்டு எரிமலைகள் தொடர்பான வினா பகுதிகள் அப்படி தொடர்ச்சியான வினாக்களாக வந்தது. 2023 ஆண்டு காலப்பகுதியில தலையீட்டு நிலவுருவங்கள் கேட்டிருந்தவங்க. இந்த முறை பெரும்பாலும் இழுவிசை சார்ந்த நிலவுருவங்கள் அப்படியான வினா பகுதிகள் வரக்கூடிய தன்மைகள் மிக அதிகமாக இருக்கிறது. அடுத்தது நிலச்சரிவு தகட்டசைவு, இது ரெண்டையும் எம்சிக்யூன்றதன் அடிப்படையில பெரும்பாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. அதே நேரத்துல பெரும்பாலும் தள்ளல் எரிமலைகளும் சம்டைம் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. சோ இந்த நிலவுருவங்கள் சார்ந்து நீங்க வடிவாக என்ன செஞ்சிருக்க வேணும், அகவிசைகள் சார்ந்து வடிவாக படித்துக் கொள்ள வேணும். மிக முக்கியமான ஒரு பகுதியாகவும் இருக்குது. அடுத்தது புறவிசைகளும் பெரும்பாலும் இந்த செகண்ட் பார்ட்ல முதன்மைப்படுத்துறதன் அடிப்படையில பெரும்பாலும் நீங்க இந்த முறை எம்சிக்குன்றதன் அடிப்படையில 6 தரைக்கீழ் நீர் கடல் நிலை, இது 3 தொடர்பான நிலவுருவங்களையும் வடிவா தெளிவா கிளியரான வகையில படிச்சு தெரிஞ்சு கொள்ள வேணும். இதுக்கு நீங்க என்னன்னு சொல்றது, ஒரே பார்வையில பார்க்கக்கூடிய வகையில இந்த புறவிசைகளை நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க என்றால் மிக இலகுவான முறைகள்ல இருக்கும். நான் பெரும்பாலும் இந்த ஜூம்ல வர பிள்ளைகளுக்கு கொடுத்த நான் இந்த எம்சிக்குன்றதன் அடிப்படையில இப்ப உதாரணமாக ஓடும் நீர்ல அரித்தல், கொண்டு செல்லல், படிதல் நில என்னென்ன, அதுக்குரிய மறுபெயர்கள், ஏன்னா மறுபெயர்கள்லாம் புள்ளிகள் நிறைய குழம்புப்படுறது. அதே போல ஒவ்வொரு நில உருவங்களுக்கும் இருக்கிற விஷயங்களை நீங்க ஒரே பார்வைகள்ல சரியான வகைகள்ல நீங்க எழுதி வச்சு படிச்சு கொண்டீங்க என்றால் சிம்பிளான வகையில உங்களால எம்சிக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்தது காலநிலை இந்த முறை பெரும்பாலும் காலநிலையிலிருந்து எம்சிக்கு வராதுன்றதான் ரெண்டு கேசிங். பாருங்க, ஒன்றை விட்டு ஒருவரிடம் காலநிலைகள் தொடர்பான வினாக்கள் கேட்டுக்கொண்டு வராங்க. பாருங்க, அப்படி போன தரம் 2023 5 எம்சிக்கு கேட்டிருந்தாங்க. விளங்குதா? வானிலை காலநிலை தொடர்பாக போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-3 எம்சிக்கு வந்திருக்கிற தன்மைகளை பார்க்கலாம் இந்த 2023 ஆண்டு காலப்பகுதியில. பெரும்பாலும் உங்களுக்கு இந்த முறை செகண்ட் பார்ட்டுக்கு தான் காலநிலை வரக்கூடிய தன்மைகள் மிக அதிகமாக இருக்குது. சம்டைம் இந்த முறை உங்களுக்கு காலநிலைகள் சார்ந்து எம்சிக்கு பெரும்பாலும் நீங்க அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு பாடமாக்கி தலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக இன்ட்ரெஸ்டான பாடமும் மிக இலகுவான பாடமும் இல்லையா காலநிலை. சிம்பிளான வகையில எம்சிக்கு வரக்கூடிய பகுதிகளும் இந்த காலநிலை தான். அடுத்தது காலநிலை மாற்றம் தொடர்ச்சியாக வரும். காலநிலை மாற்றம் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. காலநிலை மாற்றங்கள் தொடர்பான எம்சிக்கு தொடர்ச்சியாக வரும். இந்த முறை இந்த எல்லினோ லானினோ காரணிகள் தொடர்பாகவும் இந்த காலநிலை மாற்றத்துக்கு செல்வாக்கு செலுத்துகின்ற மானிட காரணிகள் தொடர்பாகவும் நீங்க ஒருக்கா பார்த்து கொண்டு போக வேணும் எம்சிக்குன்றதன் அடிப்படையில. பாருங்க, தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு கொண்டு வர தன்மைகளை பார்க்கலாம் 2019, 20, 21, 22, 23 ஆண்டு காலப்பகுதியில. அடுத்தது நீரியல் வட்டம். இந்த நான் தந்திருக்கிற இந்த அழகை மட்டும் வடிவ பாத்தீங்கன்னா சரி, பெரும்பாலும் இந்த முறை உங்களுக்கு ஆறுகள் இருந்து வினா பகுதி வரும். அதுல எந்த விதமான வினாக்கள் வரும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. ஆறுகள் தொடர்பாக நல்ல வடிவா நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்கன்னா வடிவ பார்த்து இந்த கழிவு நீரோட்டங்களாக போய் சேர்றது இல்லையா, கடல்ல கழிவு நீரோட்டங்களாக போய் சேர்ற தன்மைகள் இந்த முறை வரக்கூடிய தன்மைகள் மிக அதிகமாக இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா உயிர் பெருந்திணிவும் கட்டாயம் வரும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. பாருங்க, அயனமட மலைக்காடுகள், மத்திய தரை காடுகள் இந்த முறை செகண்ட் பாட்டுக்கும் வரக்கூடிய பகுதி. வரைவிலக்கணங்கள் 2023 கேட்டவங்க இந்த முறை உங்களுக்கு பெரும்பாலும் அயனமலை காடுகளும் பாலைவனம் புல்லினங்கள் தொடர்பான தன்மைகள், வெப்ப பாலைவனம், குளிர்பாலைவனம் அல்லது இந்த புல்லினங்கள் தொடர்பான வினா பகுதிகள் இந்த முறை வரக்கூடிய தன்மைகள் மிக அதிகமாக இருக்குது. சோ இது நான் ஒரு சிங்கள மாடல் பேப்பர்கள் நிறைய சிங்கள, அதாவது ஃபேமஸாக இருக்கிற சிங்கள லெக்சர்ஸ்கள், சிங்கள ஆசிரியர்களுடைய பேப்பர்கள்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க என்னென்னத்தை கூட எதிர்பார்த்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்கன்றதன் அடிப்படையில தான் நான் இதுகளை முன்னுரிமையின் அடிப்படையில உங்களுக்கு இங்க தந்திருக்கிறேன்.
அடுத்தது சூழல் தொகுதி. இந்த முறை பெரும்பாலும் போன தரம் வந்து பாத்தீங்கன்னா தேசிய வன பூங்கா உண்டு கேட்டிருந்தவங்க பெரும்பாலும் 2024 தலாவ வில்லு ஈரநிலங்கள் அது தொடர்பாக கொஞ்சம் நீங்க பார்த்து கொண்டு போக வேணும். அதுலயும் பாடமாக்குறது சரியான கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதுக்கு ஷார்ட்கட்ல அதை நீங்க பாடமாக்கி வச்சீங்கன்னா சிம்பிளா செய்யக்கூடியதாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்தது சூழல் தொகுதி. சூழல் தொகுதி தொடர்பாக தலாவ வில்லு ஈரநிலம் இது தொடர்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் இல்லையா? கற்றன் சீதா அக்கறை 10 கந்தனை அம்பை வேலையில் சந்தித்தார். இது வந்து தலாவ சரி ஈரப்பத்தனை உலர்பத்தனை தலாவ வில்லு இப்படி இது ஷார்ட்கட்டுகள் இருக்குது இல்லையா? அப்ப நீங்க அந்த ஷார்ட்கட்டுகளை படிவா ஞாபகம் இதுகள் எல்லாம் பாடமாக்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இடங்கள் எல்லாம் படிவா ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சு கூட அப்படியே போட்டுட்டு அப்படியே எழுதி கொண்டு போடும் கோடுகள் போட்டு கொண்டு போக வேண்டியதுதான். இப்ப பெரும்பாலும் பாருங்க 2020ஆம் ஆண்டு கால பகுதியில உலர்பத்தனை கேட்டிருந்தவங்க 2022ல ஈரப்பத்தனை கேட்டிருந்தவங்க இன்னும் தலாவ வில்லிலிருந்து இன்னும் MCQக்கு வர இல்லை. இந்த சூழல் தொகுதியில போய் பாத்தீங்கன்னா நான் 5ஆம் தவணையில இருக்குதுன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் சூழல் தொகுதியில. இப்ப இதுகள் தொடர்பாக என்ன செஞ்சிருக்க வேணும்னா நீங்க தெரிஞ்சிருக்க வேணும். கட்டாயம் ஈரநிலம் பெறும். இந்த முறை உங்களுக்கு ஈரநிலத்திலிருந்து ஒரு வினா பகுதி உங்களுக்கு MCQல கேட்கப்படுற தன்மைகள் மிக அதிகமாக இருக்குது. வடிவா ஈரநிலத்தையும் வடிவா படிச்சு கொள்ளுங்க. அடுத்தது இயற்கை அனர்த்தம். இயற்கை அனர்த்தங்கள் இந்த முறை உங்களுக்கு கட்டாயம் வரும். MCQன்றதன் அடிப்படையில கட்டாயமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வினா பகுதியாக இருக்குது. பாருங்க புவிநடுக்கம் நிலச்சரிவு வளிமண்டல இடர் பெரும்பாலும் போன முறை அவங்க இயற்கை அனர்த்தங்கள் இடர்ல கேட்கையில இந்த முறை முன்னுரிமைப்படுத்துவாங்க. வறட்சி சுனாமி வெள்ளப்பெருக்கு இது மூன்றையும் கொஞ்சம் நீங்க டீப்பா MCQன்றதன் அடிப்படையில கொஞ்சம் கூடுதலாக பார்க்க வேணும். ஏனென்றால் இதுகளெல்லாம் கூட அந்த சிங்கள பிள்ளைகளுடைய பேப்பர் நல்லா கட்டித்தனமாக செய்யக்கூடிய ஆக்கள் அவங்க லெக்சஸ் ஆக்கள் கூட எதிர்பார்க்கிறது அவங்களுடைய செமினார்கள் அப்படியான தன்மைகள் இதுல இருந்து எடுக்கப்பட்டது. சோ வடிவா இதுகளை நீட்டா ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது சர்வதேச அமைப்புகள். இந்த முறை பெரும்பாலும் ஐக்கிய நாடுகளினுடைய காலநிலை மாநாடு மன்றம் இது இந்த முறை பெரும்பாலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றும் மிக முக்கியமாக இந்த வருடம் பேசப்பட்ட ஒன்று தான் இந்த காலநிலை மாநாடு தொடர்பான மன்றம் இல்லையா? எங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்களும் இதுக்கு தலைமை தாங்கி பங்கு பெற்றின ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதே போல இந்த 2021 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில போய் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அந்தந்த வருடங்கள் அது தொடர்பாக மிகவும் பிரசித்தி பெற்று பேசப்பட்ட விஷயங்களை தான் அவங்க மாநாடுகள் சர்வதேச அமைப்புகள்ல கொண்டு போடுறவங்க. விளங்குதா? அப்ப 2023 கேட்கையில பெரும்பாலும் இந்த முறை இதை பெரும்பாலும் முன்னிருமப்படுத்துவாங்க சர்வதேச அமைப்புகள் தொடர்பாக. இந்த விடயத்தை கொஞ்சம் டீப்பா பாருங்க. எத்தனாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது அதனுடைய நோக்கம் என்ன அதனுடைய பங்கு பெற்ற நாடுகள் என்ன அதுகள் எல்லாம் வடிவா நீட்டா ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது மானிட புவியியல். மானிட புவியியல் அறிமுகம் ஒன்றை விட்டு ஒருவரிடம் தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு கொண்டு வாரது. பெரும்பாலும் இந்த முறை உங்களுக்கு மானிட புவியியல் அறிமுகத்திலிருந்து பெரும்பாலும் MCQ வராது. சோ அதுகளை நினைச்சு நீங்க குழம்ப வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குடித்தொகை அல்லது சனத்தொகை கட்டாயம் பெறும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதுல நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன். பெரும்பாலும் வீதங்கள் சனத்தொகையிலே இயக்க பண்புகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அது தொடர்பாகவும் வடிவா நீங்க பார்க்க வேணும். அதன் அடிப்படையில இங்க வந்து பாருங்க சனத்தொகையில இருந்து 4 அல்லது வந்து 3 MCQ தொடர்ச்சியாக வருகிறது. பாருங்க சனத்தொகை தொடர்பாக நீங்க வடிவா கிளியரா படிச்சிருக்க வேணும். படிச்சீங்கன்னா உங்களுக்கு சனத்தொகையில இருந்தும் வடிவா MCQ செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ஒரு ப்ரொஜெக்ட் மாதிரி ஒன்று செஞ்சு நான் பிள்ளைகளுக்கு என்னோட நேரில் படிக்கிற பிள்ளைகள் தான் ஜூம் பிள்ளைகளுக்கு அதை PDF கொடுத்து நான் அவங்களை செல்ஃபா படிக்க சொல்லி நான் என்னோட நேரில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் மாதிரி ஒன்று கொடுத்தேன். நான் எப்படி என்றால் பிள்ளைகள் கீறாதுங்க தயவு செய்து கீற வேணாதான். ஒரு ப்ரொஜெக்ட் மாதிரி கொடுத்தேன். நான் எப்படின்னா 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியில இருந்து 2023ஆம் ஆண்டு காலப்பகுதி தொடர்பாக வந்திருக்கின்ற சனத்தொகை தொடர்பான வினாக்களை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க சொன்னாங்க. அப்ப அவங்க ஃபில்டர் பண்ணி பார்த்துட்டு வந்து சொன்னாங்க அப்படி என்றால் சார் பழைய காலத்துல இருந்தானே சார் இவங்க MCQ கேட்கிறாங்க. நாங்க செய்யும் போது எங்களுக்கு அது விளங்குனது. கொஞ்சம் கொஞ்சம் மோடிஃபை பண்ணி தான் போடுறாங்க. சோ அதை நீங்க படிவா கிளியரா பார்க்க வேணும் சனத்தொகை தொடர்பாக. இப்ப அவங்க செய்ததுக்குரிய ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறேன்னு பாருங்க. அதே போல நகராக்கம் சனத்தொகை எல்லாம் செய்தவங்க. நகராக்கம் இது நகராக்கத்துக்கு செய்தது. நான் அவங்களுக்கு PDF ஆக்கி எடுத்தேன். சரி இது நகராக்கங்கள் தொடர்பாக அது குறிப்பாக 2000ஆம் ஆண்டுல இருந்து செகண்ட் பார்ட் இது செகண்ட் பார்ட்ல எப்படி எப்படி வினா பகுதிகள் வந்திருக்குதுன்றதையும் 2023ஆம் ஆண்டு கால பகுதி மட்டும் எப்படி வந்திருக்குது MCQ. அதே போல சனத்தொகையில இதுவும் ஒரு சிம்பிளா ஒன்று செய்து நான் அவங்களுக்கு சனத்தொகை தொடர்பாக புவியியல் மிக இலகுவானது பிள்ளைகள். இதுல கிட்டத்தட்ட ஒரு 150 MCQ இருக்குது. டீச்சர்ஸ் கைட்ல இருந்து எடுக்கப்பட்டது வந்து அதே நேரத்துல வந்து 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து 2023ஆம் ஆண்டு காலப்பகுதி மட்டும் வந்திருக்கின்ற
செகண்ட் பாட்டுக்குரியது அதையும் எழுத வச்சேன் நான் அவங்கள்ட்ட. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் இருந்து வரப்பட்டது 2000ஆம் ஆண்டுல இருந்து குறிப்பாக 2023ஆம் ஆண்டு காலப்பகுதி மட்டும் வந்திருக்கிற எம்சிக்கு பகுதிகளும் அதே நேரத்துல ஆசிரியர் வழிகாட்டியில இருக்கிற எம்சிக்குமாக கேட்டு மொத்தமாக 150 எம்சிக்கு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தினான். ஸோ இப்ப சனத்தொகை தொடர்பாக அதுலயே ஒரு கிளியர் ஒன்று வந்திருக்கு. நிறைய நம்ம பயிற்சி செய்தா தான் பிள்ளைகள் எங்களுக்கு அதுல ஒரு கிளியர் தன்மை ஒன்று வரும். அப்ப சனத்தொகை தொடர்பாக நீங்க கட்டாயம் இணைஞ்சிருக்க வேணும், படிச்சிருக்க வேணும். அடுத்தது குடியிருப்பு. குடியிருப்புல தொடர்ச்சியாக வரும். இந்த முறை பெரும்பாலும் இலங்கையினுடைய குடியிருப்புகள் தொடர்பான வினாப்பகுதி வரும். அந்த கிராம நகர குடியிருப்பு அதுகள் சார்ந்து கொஞ்சம் நீங்க பார்த்து கொண்டு போக வேணும் கட்டாயமாக. குடியிருப்புகள் சார்ந்து சரியா கட்டாயம் சனத்தொகை குடியிருப்புகள் இலங்கையினுடைய குடியிருப்புகள் சார்ந்து கட்டாயம் நீங்க பார்த்து கொண்டு போக வேணும். நகராக்கம். நகராக்கங்கள்ல நகராக்க வீதம், நகராக்க ஒப்பீடு இதுகளை நீங்க ஒருக்கா பார்க்க வேணும். நகரம், நகராக்க, நகராக்க மட்டம், நகராக்க சுட்டி, நகராக்க படுமுறை, நகராக்க வளர்ச்சி, நகராக்க மட்டம், இப்படியான சில விஷயங்கள் இருக்குது இல்லையா? நகராக்கங்கள் சார்ந்து நகராக்க இயற்கை வளர்ச்சி வீதம், அப்படி நகராக்கங்கள் சார்ந்து சில வரைவிலக்கணங்கள், சில தன்மைகள், சில பண்புகள் இருக்குது. அது சார்ந்து நீங்க நகராக்கங்கள் சார்ந்து படிச்சீங்கன்னா சிம்பிளா எழுதலாம். மானிட புவியியலை பொறுத்த வரைக்கும். விவசாயம். விவசாயத்துல இந்த முறை உங்களுக்கு எம்சிக்கு பகுதிகளாக வரக்கூடியது மரபணு தொழில்நுட்பம், பசுமை விவசாயம், இலங்கையினுடைய விவசாயம். இதுல எப்படி எம்சிக்கு வரும்ன்றதுதான் இங்க இருக்கிற ட்விஸ்ட். அப்ப அதுகளை நீங்க இதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய டீச்சர்ஸாக்கள், நீங்க கிளாஸுக்கு போற டீச்சர்ஸாக்கிட்டே கொடுங்க. அவங்களே உங்களுக்கு இதுல தொடர்பான தெளிவு கொண்டு படுத்துவாங்க. அடுத்தது சுரங்க கைத்தொழில், பெரும்பாலும் புடவை, சுதந்திர வர்த்தக நிலையம், சீமீந்து இதுகளையும் ஒருக்கா நீங்க ஒருக்கா கிளியரான வகையில பார்த்து கொண்டு போங்க. எம்சிக்கு அடிப்படையில வந்து கேட்கப்படலாம். அடுத்தது உற்பத்தி கைத்தொழில். உற்பத்தி கைத்தொழில பெரும்பாலும் இந்த முறை இரும்பு சார்ந்த எம்சிக்கு வரக்கூடிய தன்மைகள் மிக அதிகமாக இருக்குது. போன தரம் கேட்கையில் 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சம்டைம் உங்களுக்கு உற்பத்தி கைத்தொழில் தொடர்பாக வினாக்கள் வரலாம். அடுத்தது பூகோளமயமாக்கம். பூகோளமயமாக்கத்துல தொடர்ச்சியாக வினாக்கள் வரும். ஆனா சிம்பிளா இருக்கும். ஒரு ஜென்ரலா கண்டுபிடிக்கலாம். இந்த பூகோளமயமாக்கத்துல நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. சிம்பிளான வகையில அந்த பூகோளமயமாக்கல் தொடர்பாக ஒரு ஜென்ரலான விஷயம் தான் கேட்பாங்க. சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். சரியா? ஓகே. அதுல நினைச்சு நீங்க குழம்ப வேண்டிய அவசியம் இருக்காது பூகோளமயமாக்கல் தொடர்பாக. ஓகே. இப்பதான் நாங்க மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும். சரி, செகண்ட் பார்ட்ல இந்த முறை என்ன வரும் சார்? இந்த முறை எம்சிக்யூல என்ன வரும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகப்பாடுகள் இருக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சிருக்க வேணும் பிள்ளைகள் என்னென்றால், இந்த பிள்ளைகள் எவ்வளவுதான் சொன்னாலும் 7 பிள்ளைகள் நான் எவ்வளவு சார் கட்டுக்கணக்கா எழுத வேணுமா? கட்டுக்கணக்கா எழுதுனீங்கன்னா பின்னுக்கு இருக்கிற கேள்வி செய்யாமத்தான் வருவீங்க. அது எப்பயுமே நீங்க நோட் பண்ணி வச்சிருக்க வேணும். இப்ப பிள்ளைகளா திரும்ப திரும்ப சொல்றேன், தயவு செய்து இந்த நோட்ஸ் எழுதுற விஷயத்த விட்டுடுங்க. நோட்ஸ் எழுதுற காலம் இல்ல. பின்னுக்கு இருக்கிறது 5ஆம் தவணையில இருக்கிறத நீங்க செய்யாம விட்டாலே போதும் பிள்ளைகள். எம்சிக்கு இங்க பாருங்க, எம்சிக்யூல போய் பாருங்க. இதுல இப்ப 5ஆம் தவணையில இருக்கிறது எம்சிக்கு வாரது பூகோளமயமாக்க மட்டும். இதுல ஒரு எம்சிக்கு வரும் 5ஆம் தவணை படிக்காம விட்டாலும். இதெல்லாம் ஒரு ஜென்ரலான விஷயம் பிள்ளைகள். சும்மா நீங்க பார்த்துட்டே கோடு போடலாம் பூகோளமயமாக்கம் எல்லாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல நீங்க 5ஆம் தவணைய இதுல வந்திருக்குது. ஆனா 5ஆம் தவணை படிக்காமலே நாங்க 5 வினா செய்து கொண்டு போகலாம் சிம்பிளா. பெரும்பாலான பிள்ளைகள் 5ஆம் தவணை செய்யறது மிக மிக குறைவு. இந்த முறை இந்த முறை பல்தேசிய கம்பெனிகள் கட்டாயம் உங்களுக்கு எதிர்பார்க்கிற ஒரு வினா பகுதி. இப்ப இதுல நான் சொல்றேன், வடிவா நோட் பண்ணி வடிவா படிச்சு கொள்ளுங்க. சொல்லுங்க பிள்ளைகள், யாரோ ஒரு டவுட் கேக்குறீங்க? ஓகே. இந்த முறை நான் உங்களுக்கு மேல இருக்கிறதெல்லாம் விஷயத்தை இந்த முறை உங்களுக்கு பிள்ளைகள் 2ஆம் தவணையில் இருந்தால் பௌதிய புவியியல வினா வரும். பெரும்பாலும் அது தகட்டசையும் எரிமலைகளும் இருக்கும். வடிவா நோட் பண்ணுங்க. தகட்டசையும் எரிமலையும் இந்த முறை உங்களுக்கு கட்டாயம் வரக்கூடிய பகுதிகளாக இருக்கும். 3ஆம் தவணையிலிருந்து ஒரு வினா வரும், கட்டாயம் வரும். அந்த 3ஆம் தவணையிலிருந்து வரக்கூடிய வினாதான் வானிலை காலநிலை சார்ந்த வினா. போய் பேப்பரை பார்த்தீங்கன்னா 3ஆம் தவணையிலிருந்து ஒரு வினா வரும். அது வானிலை காலநிலை சார்ந்த ஒரு வினா பகுதியாக இருக்கும். 4ஆம் தவணையிலிருந்து பௌதிக புவியியல்ல வரக்கூடிய ஒரு வினா பகுதிகளாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் காலநிலை மாற்றமாக இருக்கலாம், அல்லது காலநிலை மாற்றங்கள் அதாவது 4ஆம் தவணையில பெரும்பாலும் வரக்கூடியது காலநிலை மாற்றம். சரியா? 5ஆம் தவணையில வரக்கூடியது பெரும்பாலும் உயிர் பெரும் திணிவு. உயிர் பெரும் திணிவுல அயன மண்டல மழைக்காடுகள் தொடர்பாக நல்ல வடிவா படிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும், தரம் 12ஆம் ஆண்டுல இருந்து 2 கேள்வியும் தரம் 13ஆம் ஆண்டுல இருந்து 2 கேள்வியும் கட்டாயமாக கேட்கப்படுற தன்மைகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப 4ஆம் தவணையில தொடர்ச்சியாக வினாக்கள் வரும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் தவணையிலிருந்து தொடர்ச்சியான வினா பகுதி வரும். அதுலயும் எந்த விதமான மாற்றமும் இல்லை.
பெரும்பாலும் தகட்டசைவுகள் அது வரும். அடுத்தது புறவிசைகள்ல கட்டாயம் புறவிசை உண்டு வரும். அதுல வந்து வடிவா பாருங்க. புறவிசைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஓடும் சாரி பனிக்கட்டி ஆற்றரிப்பையும் கடல் அலையையும் வடிவா பாருங்க. பனிக்கட்டி ஆற்றரிப்பையும் கடல் அலையையும் வடிவா நீட்டா பார்த்து கொள்ளுங்க. தகட்டசைவையும் எரிமலையும் இருக்கா பாருங்க. சண்டையும் கேட்கலாம், இல்லாட்டி கேட்காமலும் விடலாம். இல்லாட்டி பனிக்கட்டி ஆற்றரிப்பையும் அகவிசையையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வினாக்களுக்குள்ள கொண்டு வரலாம் அவங்க. சரியா? 2 வினாவையும் ஒரே கேட்டகரிக்குள்ள வந்து கேட்கக்கூடிய தன்மைகள் கூடுதலாக இருக்குது. விளங்குதா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காலநிலை மாற்றம் இந்த முறை உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கிறது. அடுத்தது உயிர் பெரும் திணிவு. உயிர் பெரும் திணிவிலையும் இந்த அயனமண்டல மழைக்காடுகள் தொடர்பாக ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. உயிர் பெரும் திணிவுகள் இது பௌதிக புவியியல் சார்ந்த வினா. மானுட புவியியல்ல சனத்தொகை கட்டாயம் வரும். அதுல சனத்தொகை வளர்ச்சி பரவல் இது ரெண்டையும் ஒருக்கா பாருங்க. சனத்தொகையினுடைய வளர்ச்சியையும் சனத்தொகையினுடைய பரவலையும் ஒருக்கா நீட்டா வடிவா பார்த்து கொண்டு போங்க எக்ஸாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நகராக்கம். 3ஆம் தவணை இந்த முறை உங்களுக்கு 2ஆம் தவணையில இருந்தா விரும்பினா அது பெரும்பாலும் நகராக்கங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் மிக கூடுதலாக இருக்குது. சோ நகராக்கங்கள் தொடர்பாக நல்ல வடிவா படிச்சு கொள்ளுங்க. 4ஆம் தவணையில பெரும்பாலும் வரக்கூடிய பகுதிகளாக 4ஆம் தவணையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி கைத்தொழில். உற்பத்தி கைத்தொழில சீனியையும் சீமேந்தையும் வடிவா பார்த்து வடிவா கிளியரா படிச்சு கொள்ளுங்க. சீனியையும் சீமேந்தையும். அடுத்தது 5ஆம் தவணையில பெரும்பாலும் பூகோளமயமாக்கம், அதுலயும் பல்தேசிய கம்பெனிகளை ஒருக்கா வடிவா நீட்டா பாருங்க. இதுதான் இந்த முறை உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய பகுதிகளாகவும் இருக்குது. இப்ப நான் சொல்லியிருக்கிற பகுதிகளுக்குரிய டியூட்டை ப்ரிப்பேர் பண்ணி வேறையா எடுங்க. எடுத்து அதை அவ்வளத்தையும் வடிவா நீட்டா கிளியரா படிங்க. இப்படித்தான் போன தரம் 2023ஆம் ஆண்டு ஆக்களுக்கும் சொல்லி இருந்தன. சரியா? வேணுமென்றால் என்னுடைய யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. அந்த பிள்ளைகளுக்கு இப்படித்தான் உங்களைய போலதான் தெளிவுபடுத்தியிருந்தேன். நான் சொன்னேன் இந்த 8 வினாவும் தான் வரும் பிள்ளைகள் போய் பாருங்கன்னு சொல்லி. அதே போலதான் அவங்களுக்கு 8 வினாக்களும் வந்திருந்தது. நிறைய பிள்ளைகளுக்கு எழுதியிருந்தவங்க. நிறைய பிள்ளைகள் வேற வேற சாய்ஸை நம்பிக்கொண்டு ஓடுனாங்க. கேள்வி வர இல்லை. இந்த முறை செகண்ட் சைக்கிள் வந்திருந்து படிக்கிறாங்க. சோ ஒரு நம்ம கேள்வி சாய்ஸ் பண்ணமென்றால் இதுதான் வர வேணும்ன்ற மாதிரி இருக்க வேணும். அப்ப அவங்க பேப்பர் எடுக்கும் போது பிள்ளைகள் சும்மா முக்குத்தனமா எடுக்க மாட்டாங்க. அந்த பேப்பர்கள்ல சகல விஷயங்களும் உள்ளடக்கி இருக்க வேணும் என்றுதான் கூட எதிர்பார்ப்பாங்க. ஹியூமன்ல பெரும்பாலும் அது சனத்தொகை தான் பிள்ளை. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. 2024ஆம் ஆண்டுல சனத்தொகை கட்டாயம் வரும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. சனத்தொகை வளர்ச்சியையும் பரவலையும் வடிவா நீட்டா பார்த்து கொண்டு போனீங்கன்னா உங்களால செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகே. இப்ப உங்களுக்குரிய சந்தேகங்களுக்கு ஒரு 10 நிமிடங்கள் தாரன். யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருந்தால் இந்த பேப்பர் தொடர்பான வினாக்களாக இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்குரிய சந்தேகங்கள் எதுவும் இருந்தால். சொல்லுங்க பாத்திமா. 2ஆம் தவணையில என்ன எதிர்பார்க்கீங்கன்னு சொன்னீங்க? ஹியூமன்ல பெரும்பாலும் நகராக்கங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் கூடுதலாக இருக்குது. 3ஆம் தவணையில விலங்கையில 3ஆம் தவணை 3ஆம் தவணையில உற்பத்தி கைத்தொழில வடிவா பார்க்கணும். அதுலயும் சீமேந்தி சீனி இது 3ஐயும் வடிவா பாருங்க. ஓகே சார். ஆன்சர் எழுதுற மெதட்டெல்லாம் பிள்ளைகள் இப்ப நீங்க பேப்பர் கிளாஸுகளுக்கு அதானே சொல்றேன் பிள்ளைகள். இன்னும் உங்களுக்கு அந்த பேப்பர்ல குறிப்பாக 6 வினா பகுதி வரும் பிள்ளைகள். குறிப்பிடுக, சுருக்க முதலாக குறிப்பிடுக, விளக்குக, சுருக்க விளக்குக, குறிப்பிட்டு விளக்குக, ஆராய்க, இப்படியான வினா பகுதி வரும். அதுக்கு எழுதுற மெதட்டும் வித்தியாசம். இப்ப நீங்க அதுகளுக்கு இப்ப நீங்க கிளாஸுக்கு போற சேராக்கள் அல்லது வந்து பேப்பர் கிளாஸுக்கு போறவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு வடிவா கிளியர் பண்ணி விடுவாங்க அதுகளை. பிள்ளை நான் பிரைவேட்டா கிளாஸும் போய் கொண்டுதான் இருக்குது. பிரைவேட்ல பேப்பர் கிளாஸ் போகுது. நீங்க அப்படி பிரைவேட்டா வரப்போறீங்க என்றால் அடுத்தது இடவிளக்கப்பட கிளாஸும் போகுது பிள்ளையில. இடவிளக்கப்படங்களும் நீங்க ஜாயின் பண்ணி இடவிளக்கப்படங்களும் செய்து கொள்ளலாம். நான் நம்பரை போட்டு விடுறேன். ஜாயின் பண்றாங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இடவிளக்கப்படங்களுக்கு தனியா போகுது கிளாஸ். அது ஏர்லி மார்னிங் தான் போகுது. நான் அப்படி இடவிளக்கப்படங்கள் பேப்பர் கிளாஸ் சொல்லி நான் பிரிச்செடுக்கிறேன். இல்ல எல்லாத்துக்குமே டோட்டலா வந்து நான் 1000 தான் பே பண்ண வச்சுடுறேன் நான் பிள்ளைகளை. பெரும்பாலும் ஒரு 20 கிளாஸுக்கு மேல போய் எப்படியும் எடுத்துருவேன் பிள்ளைகளுக்கு. பெரும்பாலும் கூடுதலா தான் எடுக்கிறேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் காசுன்றது ஒரு மென்ஷன் பண்றது இல்லைன்னா. சோ பெரும்பாலும் கிளாஸுக்கு வந்து படிச்சு நல்ல ரிசல்ட் எடுத்துட்டு போக போகணும். அதுதான் எந்த டார்கெட். வேற எதுவும் பேப்பர்ல எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்க பிள்ளைகள். நீங்க கிளாஸ்
ஓம் பிள்ளைகள் ஃப்ரீ கிளாஸ் நான் உங்களுக்கு ஜனசோர் எனக்கு டைம் இருந்தால் ஃப்ரீ கிளாஸும் சில டைம்ல செய்து விடுவேன். சார் ஓம் சொல்லுங்க. புறவிசையில என்ன வரும்னு சொன்னீங்க? பனிக்கட்டியையும் கடலையும் வடிவா பாருங்க. ஆனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் வருமே. ஏன்னா 2 வினா பகுதியும் போன தடவை வந்துட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் எடுப்பாங்க பேப்பர். கொஞ்சம் சிங்கள பேப்பர்களை கொஞ்சம் மருகி பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட விளங்குமே. கொஞ்சம் சிங்கள பேப்பர்களை கொஞ்சம் மெருகூட்டி பாருங்க. அவங்க தான் கொஞ்சம் அந்த என்னன்னு சொல்றது ஃபைனல் பேப்பரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எடுப்பாங்க கூட. போன தரம் பேப்பர்கள் எல்லாம் உங்களோட சிங்கள பேப்பர்கள் மெத்தடின் அடிப்படையில கூடுதலான வினா வந்திருந்தது. எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்குது பிள்ளைகள். வேற யாரும் எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்க பிள்ளைகள. அடுத்தது பிள்ளைகள் நீங்க எப்பயுமே இந்த ஃப்ரீன்றத என்னன்னு சொல்லக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரீயா எல்லாம் நடக்குதுன்றதுக்குரிய மாதிரி நீங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குமான்றதையும் யோசிக்க வேணும். இப்ப யானு சார் உங்களுக்கு நிறைய சார்மாரோட கதைச்சி பேசி அவங்களோட நிறைய விஷயங்களை அவங்களோட ஷேர் பண்ணி தான் உங்களுக்கு ஃப்ரீயா எடுத்து தரேன். விளங்குதா? நீங்க அவருக்கு தான் முதற்கு நன்றி செலுத்த வேணும். அவர் சொல்றாரு என்னண்டு இப்ப கஷ்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகளையும் கொண்டு குரூப்ல ஜாயின் பண்ணி விட சொல்றாரு. அப்படி ஜாயின் பண்ணி விடுங்க. நிறைய பிள்ளைகள் உங்களோட ஸ்கூல்கள் கிராமங்கள்ல இருந்தா. ஓமம் பனிக்கட்டி கடலிலே பாட்டூக்களிதான். பனிக்கட்டி பெரும்பாலும் ரியல் லைஃபோட வேஸ்ட் பண்ணி தான் பெரும்பாலும் கேள்வி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. வடிவா இருக்கும் அதுகளை வடிவா நீட்டா பாருங்க. கேள்வி பேப்பர் ஒரு வித்தியாசமா தான் எடுப்பாங்க. கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்ய வேணும், கொஞ்சம் கூட முடல் பேப்பர் செய்யுங்க பிள்ளைகள். தயவு செய்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கூட முடல் பேப்பர்கள் எடுத்து செய்யுங்க கூடுதலாக. நீங்க சும்மா கிளாஸுக்கு எல்லாம் போவீங்க, சேர்த்து சொல்லுங்க சார் எங்களை கொஞ்சம் கிளாஸ்கள் நோட்ஸை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிச்சு சார் எங்களுக்கு பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 3 மாதம் பேப்பர் கிளாஸ் செஞ்சாங்களே தான் ஒரு சுவர் அது ஒரு விதம் எந்த விதமான கதையும் இல்லை. வரும் பேப்பர் கிளாஸ் செய்யுங்கண்டாலே 5ஆம் ஆண்டு பிள்ளைகளை பாருங்களேன் பிள்ளைகள் அவங்க பேப்பர் கிளாஸ் செய்து நல்ல மார்க்ஸ்ல ஸ்கோர் பண்றாங்க. நீங்க ஏன் பேப்பர் கிளாஸ் செய்யாம இருக்கிறீங்க? சோ நீங்களும் பேப்பர் கிளாஸ் செய்யாதான் நிறைய விஷயங்களை நீங்க கிளியர் ஆகுவீங்க. பேப்பர் கிளாஸ்கள் பிள்ளைகள் அது பேப்பர் கிளாஸ் போய்கொண்டு இருக்குது. இப்ப என்னன்னு சொல்றது, வேற டவுட்டுகள் எதுவும் கேட்டீங்கன்னா நல்ல பிரயோசனமா பயன்படுத்திக் கொள்ளுங்க. என்ன எதுவும் டவுட் எதுவும் சந்தேகம் என்றால் எதுவும் கிளாஸ்களை ஜாயின் பண்ண போறீங்கன்னா நான் நம்பரை ஷேர் பண்ணி விடுறேன். அதுல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுங்க. வேற எதுவும் என்ன விலங்கையில பிள்ளை சனத்தொகை வெடிப்புண்டா? சனத்தொகை வெடிப்பு சனத்தொகை இரட்டிப்பு 2 விஷயம் இருக்குது. இப்ப சனத்தொகை வெடிப்புன்றது வந்து பிள்ளைகள் ஒரு நாட்டுல இருக்கிற சனத்தொகையை தாண்டி அந்த நாட்டுல சனத்தொகை திடீரென்று அதிகரித்து கொண்டு போறதுதான் வந்து சனத்தொகை வெடிப்புண்டுவாங்க. அந்த வெடிப்பால நிறைய பிரச்சனை வரும். பொருளாதார பிரச்சனைகள் வரும், சூழல் மாசடைவுகள் வரும், சனத்தொகை சார்ந்த பிரச்சனைகள் வரும், வேலை வாய்ப்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். இப்படி அதிகமான பிரச்சனைகள் இந்த வெடிப்பு சார்ந்து வரக்கூடிய தன்மைகள் இருக்குது. தேங்க்யூ சார். ஓகே சார், பிராக்டிகல் ஜியோகிராஃபில செகண்ட் பார்ட்ல என்னென்ன வரும்? பிராக்டிகல் ஜியோகிராஃபில பிள்ளைகள் நவீன படவரைகலையில் அறிமுக பகுதியிலிருந்து வரும். குறிப்பாக அதுல ஒரு 10 விஷயம் இருக்குது இல்லையா? நவீன படவரைகலையில குறிப்பாக ஒரு 10 விடயங்கள் இருக்குது. அந்த 10 விடயத்தையும் வடிவா கிளியரா படிங்க. பெரும்பாலும் ஒப்பிட்டு வினாக்கள் தான் இந்த முறை உங்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. நவீன படவரைகலையில் சார்ந்து ஒப்பிட்டு வினாக்கள். அதே நேரத்தில் தரவு தகவல் சார்ந்ததுல 2ஆம் நிலை தரவுகள் பெரும்பாலும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. வடிவா அதுகளை படிச்சு கொள்ளுங்க. இணையம், புத்தகம், சஞ்சிகைகள் அதையும் 1ஆம் நிலை தரவுகளையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்க. கொஞ்சம் ஒப்பிட்டு வினாக்கள் தான் பெரும்பாலும் வரும். ஏன்னா டைரக்டான கேள்விகள் எல்லாம் போட்டுட்டாங்க. ஒப்பிட்டு வினாக்கள் தான் இந்த முறை கடுமையாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. சரி பிள்ளைகள், எனக்கும் 2025ஆம் ஆண்டு கிளாஸ் இருக்குது. சோ வேற எதுவும் சந்தேகங்கள் அதுவும் எதுவும் இருக்கும் என்று சொல்லி சொன்னால் நீங்க ஜானு சொல்ற குரூப்போட கதைச்சு எதுவும் செஞ்சீங்கன்னா பார்ப்போம். எதிர்காலங்களில் எதுவும் ப்ரீ கிளாஸ் எதுவும் போட எலிமெண்டா போடுவேன். பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் குருநாகலுக்கு வருவேன் நினைக்கிறேன். குருநாகல் அதே நேரத்தில் அனுராதபுரம் 2லையும் செமினார் செய்யறதுக்கு இருக்கிறேன். பெரும்பாலும் அங்க வந்தால் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஜானு சொல்ற சொல்லி குரூப்புகள்ல இன்ஃபார்ம் பண்ண சொல்றேன். நீங்க அங்க வாங்க. அங்க வந்தீங்கன்னா பெரும்பாலும் சரியான வகையில் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணித்தியாலும் பெரும்பாலும் படைவிப்பேன் அங்கத்திய பிள்ளைகளுக்கு. சோ அனுராதபுரம் குருநாகல் பெரும்பாலும் அந்த 2 இடங்களுக்கும் பெரும்பாலும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. சோ நான் வரும்போது சொல்றேன், நீங்க அங்க செமினார்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். பவுனியா சில டீச்சர்ஸ் மாதிரி கூப்பிட்டால் வருவேன். சம்டைம் ஏதோ டீச்சர்ஸ் ஆக்களை கூப்பிட்டா வருவேன். சில டீச்சர்ஸ் மாதிரி என்ன கூப்பிடுறது பிள்ளைகளுக்கு இண்டிவிஜுவலா செய்யக்கூடிய மாதிரி எல்லாம் கூப்பிடுவாங்க. சோ நான் வந்தான்னு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க அங்க வாங்க. வந்து உங்களுக்குரிய டவுட்டுகள் அது எதுவும் கேட்டீங்கன்னா
அபினா, நான் ட்ரிங்கோ தான் அபினா. ட்ரிங்கோ தான். பெரும்பாலும் ட்ரிங்கோ பர்டிகுலர் ரெண்டுலையும் கூடுதலா செய்யறேன் நான் கிளாஸுகள். சோ சரி, பிள்ளைகள் வேற எதுவும் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் எதுவும் இருந்தால் அடுத்தடுத்த கிளாஸ்கள்ல என்னால செய்ய இயலுமெண்டா, உங்களுக்கு ஃப்ரீயாக செய்ய இயலுமெண்டால் கடவுள் அருளால் எதுவும் செய்ய இயலுமெண்டா நான் கட்டாயம் உங்களுக்கு செய்து விடுவேன். சந்தோஷமா படிங்க. கூடுதலாக பேப்பர் கிளாஸ் செய்யுங்க. சார் சொல்லுங்க. மானிடபுரியில 5ஆம் தவணைக்கு என்ன சார் வரும்? மானிடப்புவியல பூகோளமயமாக்கம், குறிப்பாக பல்தேசிய கம்பெனிகள் சார்ந்து படிச்சுக் கொடுங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் சார். சொல்லுங்க. சார் இந்த பிடிஎஃப் குரூப்ல போடுவீங்களா சார்? நான் ஜனசர்கிட்ட சொல்லி அனுப்பி விடுறேன். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ. அடுத்த கிளாஸ்ல நாங்க மீட் பண்ணுவோம். Thank you, sir.